சூரிய பிரகாசம் சார் உங்ககிட்ட நிகழ்ச்சி தொடங்குகிறோம். சரியாக கடந்த வாரம் இதே நாளில் நம்ம நிகழ்ச்சியை நடத்திட்டு இருந்தோம். அப்போது நாமக்கல்லில் விஜயுடைய பிரச்சாரம், அதற்கு பிறகு ஏற்பட்ட அந்த கரூர் பிரச்சாரம் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் நடந்திருக்கிறது. நீதிமன்றத்தில் வரும்போது கடுமையான கண்டனங்களை நீதிபதி தெரிவிச்சிருக்காங்க. சிபி விசாரணை வேண்டான்ட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதே போன்று முன்ஜாமீன் கோரிய மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியே அடுத்தடுத்து கடுமையான கண்டனங்கள். முதலமைச்சருடைய தற்போதைய பதிவு ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்குறீங்க? பேயாட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் நான் பாரதி. அந்த நிலைமை தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது. இந்த தீர்ப்பு முற்றிலும் அரசியல் சட்ட நெறிமுறைகளுக்கு மாறானது. இந்த தீர்ப்பு முழுவதிலுமாக சட்டவிரோதமானது. தீர்ப்பை வழங்குகின்ற நீதிபதியை நாம் விமர்சிக்கக்கூடாது. அந்த தீர்ப்பை விமர்சிக்கலாம், அது கோர்ட் அவமரியாதை ஆகாது. பொதுவெளியில் சொல்கிறதெல்லாம் நீதிபதியோட அம்மா டிஎம்கே எம்எல்ஏ, அவங்க சென்னை மாநகராட்சி கவுன்சிலராக இருந்தாங்க, கராத்தே தியாகராஜனை எழுத்து நின்று போட்டிட்டு தோத்தாங்கன்னு பொதுவெளியில் பொதுவாக சொல்லலாம். ஆனால் நீதிமன்றத்தையும் நீதிபதியின் மாண்பினையும் காக்க வேண்டியது என்னை போன்ற வழக்கறிஞர்களின் பொறுப்பு. அதுபோல் அது போன்ற பதிவுகளை உடனடியாக நீக்க வேண்டும். நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. நீதிபதியை நான் தலைவணங்கி மரியாதை செலுத்துகின்றேன். அதே சமயத்தில் இந்த தீர்ப்பை நான் மிக கடுமையாக எதிர்க்கிறேன். எனக்கு அந்த உரிமை உண்டு. ஏன்னா மக்களுக்கு உண்மை தெரியணும். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது, அதில் ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் இது போன்ற கூட்டங்களை வரைமுறைப்படுத்துவது எப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும்னு சொல்லி தான் ஒருத்தர் கேஸ் போடுறாரு. ஆமாம், இது போன்ற வழக்கு ஏற்கனவே விஜய் கட்சி போட்டு என்னுடைய நண்பர் ராகவாச்சாரி நடத்துகிறாரு. அந்த வழக்கில் மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நானும் ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செய்து எங்கள் மனு இதே சேம் பிரேயருக்காக அது காவல்துறையில கடுமையான கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. போகும்போது ஆமாம், அதனால 16ஆம் தேதி அந்த வழக்கு வருது. அது போன்ற வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அதே போன்ற ஒரு பிரேயரை ஒருத்தர் இந்த கேஸை போடுறாரு. அந்த பிரேயரில் வழக்குக்கே 16வது பக்கத்துலேருந்து ஜட்ஜ்மெண்ட்டில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேஸை பற்றி ஃபேக்ட்ஸ்லாம் சொல்லு. 16வது தீர்ப்பு பக்கத்திலிருந்து முற்றிலுமாக அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அப்படியே தடம் புரண்டு போகுது. போயிட்டு வெறும் விஜய் என்ற ஒரு தனி மனித தாக்குதல் தான் அதில் ஃபுல்லாக இருக்குது. அவரோட ஒரு மனிதனை எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவனை அவனை தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு கருத்தாக முன்வைக்கிறார். வைக்க முடியாது. ஒரு கூட்டத்தில் ஒரு நீதிபதிக்கு அந்த மாதிரி ஒரு அதிகாரி தன்னுடைய சொந்த சுய விருப்புகள், தன்னுடைய சொந்த எண்ணங்கள், அவருக்கு தோன்றுகிற இதெல்லாம் அதில் வைக்க முடியாது. அவருக்கு முன்னாடி இருக்கிற லிஸ்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அவருக்கு முன்னாடி இருக்கிற சட்ட பிரச்சனையை மாத்திரம்தான் அந்த தீர்ப்பில் சொல்லணுமே தவிர, அவருக்கு விஜய் என்ற ஒரு தனி மனிதரை நீங்கள் தாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? அவரை ஒரு பார்ட்டியாக இம்ப்ளீட் பண்ணி அவருக்கு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த வழக்கிலே விஜய் என்ற தனி மனிதருக்கு அந்த அடிப்படை உரிமை அது. எந்த ஜனநாயக நாட்டிலையுமே ஈவன் கம்யூனிஸ்ட் நாட்டில் கூட இது கொடுப்பாங்க. ஜனநாயக நாட்டில் விஜய்க்கு இந்த உரிமை முற்றிலுமாக பறிக்கப்பட்டிருப்பது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. என்ன உரிமை பறிக்கப்பட்டிருக்கு சார்? அவருக்கு தன்னை தற்காத்துக்கணும். ஓடனார்னு சொன்னீங்க, நீங்க எப்படி ஓடனார் சொல்றீங்க? எத்தனை விட்னஸஸ் அவர் ஓடிட்டாருன்னு சொன்னாங்க. ரெக்கார்ட்ஸ் எங்க இருக்கு? விஜய் அந்த இடத்துல இருந்து ஓடிட்டாரு, விஜயோட நிர்வாகிகள் எல்லாம் ஓடிட்டாங்கன்னு ஒரு நீதிமன்றம் எப்படி கருத முடியும்? எங்க ஆதாரம்? அது உண்மைக்கு மாறானதா? அது விஜய் நிகழ்விடத்தில் உண்மைக்கு மாறாது. விஜய் நிகழ்விடத்தில் இல்லையே. விஜய் நிகழ்விடத்தில் இல்லைன்னா அவருக்கு இருக்க பிரச்சனைகள் அதிகாரிகள் வர வேணாம்னு சொல்லிக்கலாம். நீங்க அது யார் சொல்லணும் சார்? நிகழ்விடத்தில் இல்ல, எனக்கு இதனால நான் போயிட்டேன் அந்த இடத்துல இருந்து சொல்றது யாருக்கு சார் அதிகாரம் இருக்கு? விஜய் தான் தன்னை தற்காத்துக் கொள்ளணும். அப்ப விஜய் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு தர வேண்டும். உடனே காலையில் சென்னையில தான் இருக்காரு, நோட்டீஸ் கொடுத்து மத்தியானமே வாங்கன்னு சொல்லி இருந்தா அவர் வந்திருப்பாரு, அவரோட வக்கீல் வந்திருப்பாரு. அவரை பிக்சர் எதுக்கு வர சொல்லணும்ன்றீங்க? ஆமா, அவர் தரப்பு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு என்ன நான் பாதிக்கப்படும் பொழுது என் மீது நீங்கள் குற்றம் சுமத்தும் பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு தரப்படும். அதுதான் அடிப்படை சட்ட விதி. ஃபர்ஸ்ட் டே லா காலேஜில் போற பையனுக்குள்ள அதுதான் சொல்லுவோம். யாரையுமே கேட்காம கண்டம் பண்ணக்கூடாதுன்றதுதான் அடிப்படை விதி. நீங்க எடுத்தவனே நீதிமன்றத்துக்கு ஏன் வரலங்கிற நீதிபதி கேட்கல. அவர் கேட்டது என்னன்னா, அவருக்கு அந்த உரிமை சம்பவம் நடந்தப்போ விஜய் ஏன் ஸ்பாட்ல இல்ல, அது யார் சொல்லணும்? எங்க விஜய் பார்க்கிறதுக்காக விஜய் நம்பி அவ்வளவு கூட்டம் வருது. ஒரு கோர்ட் வெறும் வீடியோகிராஃபிக்கு மாத்திரம் எடுத்து போடலாம்னா போடலாம். அது சிவம் நாங்கள் கூட பத்திரிகை அன்பில்
இல்லை வீடியோ இதில் வந்து நாங்கள் கூட போய் நீதிபதிகள்கிட்ட முறையிடுவோம், நீங்களே சுயமோட்டோவை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நான் கூட வந்து அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கில் வந்து நான் கூட நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் பெஞ்சில் இந்த மாதிரி ஒரு 12 வயசு பொண்ணுக்கு இது மாதிரி அநீதிக்கப்படுது. அவர் என்ன சொன்னாருன்னா, என்னுடைய கோரிக்கையை ஏற்று அவர் உடனே வந்து போலீஸை கூப்பிடல. அவர் வந்து சுயமோட்டோ பவர்ஸ் வந்து தலைமை நீதிபதிக்கு மட்டும்தான் இருக்கிறது. தலைமை இவருக்கு அது மாதிரி இருந்துச்சுன்னா, இது வந்து வீடியோவில் பார்த்தேன், விஜய் ஓடிட்டாரு, விஜய் கட்சிக்காரெல்லாம் ஓடிட்டாருன்னு சொன்னால் இவர் அக்யூசர் ஆகிடுறாரு. இல்லை இவர் நீதி வழங்கணும்னு சொன்னால் என்ன பண்ணிருக்கணும்னு சொன்னால், தலைமை நீதிபதிக்கு இந்த வழக்கை வந்து பரிந்துரை பண்ணி நான் இந்த சுயமோட்டோவா இந்த வழக்கை எடுத்துக்கலாம் பர்மிஷன், அதுதான் நியதி. அந்த நியதி முற்றிலுமாக இதில் மீறப்பட்டிருக்கிறது. 16வது பக்கத்துலேருந்து விஜய் ஓடிட்டாரு, விஜய் கட்சிக்காரெல்லாம் ஓடிட்டான், நீ துணை ஜனாதிபதி வராரு, ஜனாதிபதி வராரு, முதலமைச்சர் வராரு, இதெல்லாம் வந்துட்டு பாதிக்கப்பட்டவன் தரப்ப கேட்கணும் சார். ஒரு நீதிபதி வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வந்து இது மாதிரி காலையில் வழக்கு போட்டு சாயங்காலம் வந்து தீர்ப்பு சொல்லு, அது உங்களோட உரிமை. ஆனால் தலைமை நீதிபதிக்கு உள்ள உரிமையை நீங்கள் எப்படி தட்டி பறிக்க முடியும்? அதுதான் என்னோட கேள்வி. நீங்கள் சுயமோட்டோவா எடுக்கிறீங்களா, எடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதுக்கப்புறம் அந்த வழக்கை விசாரிக்கின்ற தகுதி உங்களுக்கு இல்லை. தலைமை நீதிபதியால் மீண்டும் அந்த தகுதி தரப்பட வேண்டும். அதை விட்டு வந்து விஜய் வந்து ஓடிட்டாரு, விஜய் கட்சிக்காரெல்லாம் ஓடிட்டான், நீ வந்து தலைமைக்கு தகுதியே இல்லை. விஜய் வந்து விஜயுடைய பிரச்சார பேருந்து விபத்து ஏற்படுத்தி இருக்கு. அதை நீங்க பாருங்க, உங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட் இது இருந்தா போட்டு பாருங்க. ரெண்டு பக்கமும் 2 பசங்க வந்து ரைட்ல இருந்து ஒரு பையன் விழறான், லெஃப்ட்ல இருந்து ஒரு பக்கம் அந்த பையன் வந்து திருப்பி லெஃப்ட்ல அந்த பையன் மேல விழறான். விஜய் வண்டியை வந்து டச் கூட பண்ணல. அதுக்குள்ள விஜய் பஸ் பக்கத்துல தான் விழுறாங்க சார். விஜய் இந்த பக்கம் இருக்காரு சார், டிரைவர் பாக்குறாரு சார். அந்த பசங்க அதுக்குள்ள வந்து வெரிசல எழுந்திருச்சுட்டானுங்க. இல்ல விஜய் எந்த பக்கம் இருக்காரு முக்கியம் இல்ல, பஸ்ல இருக்காரா இல்லையாங்கிறது முக்கியம். விஜயோட பிரச்சார பேருந்து அந்த மாதிரி பஸ்ல நீங்க ரியர் சீட்ல உட்கார்ந்திருக்கவங்க, ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்திருக்கலாம், நீங்க பார்ட்டியா சார்? இல்ல அந்த விபத்து இந்த சம்பவத்துல பஸ் எதுக்காக பறிமுதல் பண்ணல அப்படின்னு தான் கேக்குறாங்க சார். 10,000 ஒரு வழக்கு பதிவு பண்ணனுமே அப்படி கேக்குறாங்க. 10,000 கேஸ்ல இது மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ் நடக்குது. 10,000 கேஸ்லயும் பஸ்ஸை பறிமுதல் பண்றாங்களா, டாக்ஸியை பண்றாங்களா, ஸ்கூட்டரை பண்றாங்களா, ஆட்டோ ரிக்ஷாவை பண்றாங்களா சார்? ஒரு ஆக்சிடென்ட் ஆன வழக்கு இல்ல கிடையாது. வழக்கு போட்டு அது புலன் விசாரணை சார், புலன் விசாரணை அதிகாரி பண்ண சார். கருப்பு வாங்கி அணிந்த நீதிபதி வந்து காக்கி சட்டையை போட்டுன்னு வேலையை பண்ணக்கூடாது சார். அது வந்து சட்ட விதிகளுக்கு மாறானது. உயர் நீதிமன்றத்தின் வந்து மக்கள் வந்து கடவுளா நினைக்கிறாங்க, தெய்வமா நினைக்கிறாங்க, கோவிலா நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஜுடிஷியல் டெரரிசம் ஒரு வேர்டு ஒன்று வந்திருக்கு. அந்த இந்திய நீதித்துறை வந்து புல்டோசர் இதையே வந்து எழுத்து நின்று நேற்று கூட வந்து நம்ம தலைமை நீதிபதி மொரிஷியஸ்ல பேசுகிறாரு, புல்டோசர் ஜஸ்டிஸை வந்து நாங்க உடைச்சோன்னு சொல்லி. நீங்க வந்து உங்க சொந்த எந்தவித அடிப்படை ஆதாரமுமே இல்லாத விஜய் வந்து ஓடிட்டாரு, விஜய் ஒரு கோழை, இதுவா சார் நீதிமன்றத்தோட வேலை? உங்க முன்னாடி இருக்க இதை வந்து நீங்க பண்ணணுமே தவிர விஜய் வந்து தகுதியானவரான்றதை சொல்றதுக்கு நீங்க வந்து அப்ப கருப்பு கோட்டை கட்டிட்டு வரணும் சார். அது வந்து விஜய் தகுதியானவர் கிடையாது அப்படின்னு சர்டிபிகேட்டை கேட்டார். ஏதாவது அந்த கேஸ் வந்து விஜய் இந்த இதுக்கு வந்து அரசியலுக்கு தகுதியானவரா இல்லையான்றதா அவர் முன்னாடி இருக்க லிஸ்ட் சுத்தமாக ஒரு தனி மனிதரை தாக்குகின்ற வகையிலே ஒரு 4ஆம் தர கட்சியின் 5ஆம் தர பேச்சாளர் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி வந்து மக்களை திங்க் பண்ண வச்சுட்டாங்க. இதனால என்ன எந்த நெருக்கடி இல்லைன்றீங்களா? என்ன நெருக்கடி சார் இருக்க போது? விஜய் சார் அந்த உலகமே பார்த்துன்னு இருக்கு அந்த ஆக்சிடென்ட்டை. கூட போற கோ பேசஞ்சர்லாம் வந்துட்டு இதுல ரெஸ்பான்சிபிள்ன்றீங்க. டிரைவரை ஏன் அட்லீஸ்ட் நீங்க கேட்கலாம், அட்லீஸ்ட் டிரைவரை கூட வந்து ஒரு உயர் நீதிமன்றம் வந்து சாதா ஒரு 337 338 அஃபென்ஸுக்கும் நீ ஏன் அந்த வண்டியை சீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி இந்த கட்சி இந்த இது வந்து ஒரு 4 நாள் வந்து அத்தனை ஆதாரங்களும் வந்து நீதிமன்றத்தின் முன்னாடி இருந்து கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. சிறப்பு நீதி ஓகே, ஏன்னா அஸ்ரா கார்கு பேரில் வந்து எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அவர் நேர்மையான அப்பொழுக்கற்ற மனிதர், அவர் வந்து நியாயத்தை வழங்குவார்ன்றதுல நான் வந்து நேற்றுல நினச்சிருக்கேன். பட் வெறும் விஜய் என்ற ஒரு தனி மனிதருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரை அவமதிக்கின்ற வகையிலே அவருக்கு வாய்ப்பே அளிக்காமல் அவரை வந்து குற்றம் சுமத்தி அவனை தூக்கில் போடுவது போல நீதிமன்றங்கள் நடத்துவதை பொதுமக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பு வந்து முற்றிலும் இயற்கை விதிகளுக்கும் சட்ட விதிகளுக்கும் மாறான தீர்ப்பு. சாதாரணமாக நான் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் வரலாற்றிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு இதுக்கு முன்னாடி வந்திருக்கான்றது எனக்கு தெரியவே தெரியல. பாதிக்கப்பட்டவரை கேட்காத வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டிருக்காங்க சார். சார் வீடியோ ஃபுட்டேஜ் பேசிட்டு இருக்கும்போது அங்கங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க சார். அதெல்லாம் பல பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து
சார் அது அவர் யார் தொண்டர்கள்லாம் அவர் பேசிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுறாங்க, இறக்குறாங்க. ஆனா அசம்பாவிதம் நடக்கும்போது விஜய் ஸ்பாட்ல இல்ல அப்படிங்கிற நீதிபதி சொல்லக்கூடிய கருத்து அது ஆதாரமே இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? அவரு நான் கரூர்ல இருந்து திருச்சிக்கு போனது, திருச்சி சென்னைக்கு போனது எல்லாமே வீடியோ ஆதாரம் சார். அசம்பாவிதம் இருந்தது சார். அவர் ஓடினார், நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? யாருக்கு அவர் போல அப்போ கரூர்ல தான் இருந்தாரா? இல்ல, அவர் வர வேணாம்னு சொன்ன அவர் தான் சொல்றாங்களே. பொதுவெளியில இன்னொரு கருத்து இருக்குல்ல, இங்க வராதீங்க பிரச்சனை ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி. அது யாரு? எல்லாம் பொதுவெளியில தான் இருக்கு. விஜய் தரப்புல சொல்றாங்க. விஜய் வந்து கரூருக்கு வர இல்ல, சம்பவம் நடக்கும்போது சாரி நீங்க சம்பவம் நடந்த உடனே அத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்னா விஜய் நீங்க உடனே இந்த கிளம்புங்கன்னு யாரும் சொன்னாங்களா? வந்து ஏற்கனவே வாலடைல் சிச்சுவேஷன் வந்து இன்னும் மேலும் மேலும் பண்ண கூடாது. இல்ல சார், விஜய் அங்க இருந்து கிளம்ப சொன்னது யாரு? காவல்துறை சொன்னாங்களா? சார் நான் இந்த அந்த இடத்துல நான் இருந்தா யோசனை பண்ணுவேன். என் பேர்ல பொதுமக்கள் பயங்கர ஒரு பழி சுமத்துக்கு ஒரு இது இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். மிகப்பெரிய சதி வேலை நீங்க ஃபீல் பண்ணி அங்க தான் இருந்திருக்கணும். இருக்க மாட்டேன். அங்க இருந்து அவங்களுக்கு உதவி பண்ணி அது நான் குற்றமற்றவன் சதி நடந்துருக்கு அப்பவே நீங்க வெளிப்படுத்திருக்கணும். உதவி பண்றதுக்கு வந்து நீங்க வந்து சம்பவம் நடக்கும்போது அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இல்ல உதவி பண்றதுக்கு வந்து அரசு அதிகாரிகளும் இதுவங்க இருக்காங்களே தவிர நீங்க அந்த சம்பவ ஏற்பாடுகள் அங்கேயே தான் இருந்தாங்க. யாரும் ஓடல. யார் ஓடினதை எந்த மருத்துவமனைக்கு யாரும் வரல, யாருமே இல்ல. யாரு சார் சொன்னது? உங்களுக்கு எனக்கு எப்படி சார் தெரியும்? சென்னையில நீங்க தொடர் லைவ் சார், எல்லா சேனலும் லைவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்டேட்டா வந்துட்டே தான் இருக்கு. யாருக்கு வரல? தாவேகா நிர்வாகிகள் ஒருத்தர் கூட மருத்துவமனைக்கு வரல. ஒரு ஸ்பாட்ல யாருமே இல்ல. ஒரு வழக்கு சம்பந்தமாக இதெல்லாம் வந்து விசாரிக்க வேண்டியது யாரோட கடமை? அந்த வழக்கை விசாரிக்கின்ற புலனாய்வு அதிகாரியின் கடமை. சரி, அதை வந்து நீதிமன்றம் வந்து எந்தவித ஆதாரமுமே இல்லாத நீங்க ஓடிட்டீங்க, உங்க கட்சியெல்லாம் ஓடிடுச்சு, நீங்க கட்சி நாசமான கட்சி, இந்த கட்சி ஆள்றதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்றதெல்லாம் வந்து இயற்கை நீதிகளுக்கு மாறானது. இது நீதிக்கு புறம்பானது. அரசியல் சட்டப்படியும் இந்திய நாட்டின் சட்டப்படியும் வந்து ஒரு தனி மனிதன் வந்து இது மாதிரி வந்து வாய்ப்பே கொடுக்காமல் கண்டம் பண்ணக்கூடாது. இந்த வழக்குக்கும் அந்த சம்பவத்துக்கும் பிரச்சனையே கிடையாது. பிரகாசம் சார், இப்போ நீதிபதிகளுடைய கருத்து அப்படிங்கிறது ஏற்புடையதா இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் நீங்க முன் வச்சிங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னா, இது தமிழக அரசு அணுகக்கூடிய விதம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சம்பவம் நடைபெற்ற உடனடியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஸ்பாட்டுக்கு போறாரு. அதுக்கு பிறகு ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு. அதாவது எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் மரணிப்பதை ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால தேவையற்ற விமர்சனம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொதுவான ஒரு கருத்தை அவர் சொல்றார். அதுக்கு பிறகு திரு விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. பழி வாங்க வேண்டும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் ஏன் மீது கை வைங்க, தொண்டர்கள் மீது கை வைக்காதீங்கிறாரு. ஒரு புரோட்டோகால் படி ஒரு நெரிசல் ஏற்பட்ட உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை மிக மெதுவாக காவல்துறை எடுக்கிறாங்க. ஆனால் அதை கூட புரிஞ்சிக்காத விஜய் பழி வாங்க வேண்டும் அப்படின்னா ஏன் மேலே கை வைங்க, என் தொண்டர்கள் நிர்வாகிகள் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னும் போது அது இன்னும் தூண்டி விடுற வகையில் தான் இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் அந்த வீடியோ மீது முன்வைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா புரட்சி பற்றியெல்லாம் பேசி அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டார். இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகும் கூட விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனா நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது இன்னும் அது தூண்டி விடுற வகையில் தான் இருக்குங்கிற விமர்சனம் இருக்குது. அதுக்கு பிறகும் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போ ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு. அந்த பதிவில் எல்லாருக்கூடையும் கலந்து ஆலோசித்து ஒரு மிக முக்கியமான முடிவு, அந்த எஸ்ஓபின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை நம்ம வகுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த துயர் துடைக்க முடியாத இந்த சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவர் குற்றம் சாட்ட வேண்டாம்னு ரொம்ப நேர்த்தியாக அது பதிவு பண்ணுறாரு. அப்போ அணுகக்கூடிய விதம் அப்படின்னு வரும்போது கூட இதில் பல முரண் இருக்குல்ல தாவேகா சைட்லேருந்து பார்க்கும்போது? நான் முதல்ல ஒன்று தெளிவுபடுத்திடுறேன். நான் ஒரு விஜய் ரசிகன் கிடையாது. சரி, நான் தமிழ்நாடு காங்கிரஸின் உச்சபட்ச ஆளுங்கட்சியின் கூட்டணி கட்சியான தமிழ்நாடு காங்கிரஸின் உச்சபட்ச அதிகாரம் படைத்த மாநில செயற்குழு உறுப்பினர்கள் 30 பேரில் நானும் ஒருத்தன். அது மாத்திரம் இல்லை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் 5000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பாதுகாக்கும் பொறுப்பில் ஒரு நான். அதனால் வந்து நான் விஜயை டிஃபெண்ட் பண்ணவே இல்லை. விஜய் தப்பு பண்ணியிருந்தா அவரோட மியூசிக்கை ஃபேஸ் பண்ணட்டும். அவரோட கட்சிக்காரர்கள் யாராவது தப்பு பண்ணியிருந்தா சட்டம் யாரையும் தப்பி விற்காது. இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றினாலும் இன்னொருத்தர் வந்து இது பண்ணுறாங்க. செகண்ட் திங் வந்து ஒரு வக்கீல் இப்படி பேசலாமா, வக்கீல் இப்படி பேசலாம் நண்பர்கள் கேட்குறாங்க. ஒரு கீழ்கோர்ட்டு நீதிபதி தவறு செய்தால் அந்த நீதிபதி தவறு இழைத்து விட்டார், சட்டத்தை மீறி செயல்பட்டார். இந்த சரி, ஒரு வழக்கறிஞரான உங்ககிட்ட இந்த கேள்வி முன்வைக்கிறேன் சார். இப்போ காவல்துறை கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. எதுக்காக விதிக்கிறாங்க அப்படின்னா அது எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் நடக்கும்னு விதிக்கிறாங்க. ஆனால் அதை எதிர்த்து நீதிமன்றம் போறாரு, நிர்மல்குமார் தாவேகா தரப்புலேருந்து போறாரு. இப்போ நீதிபதி சொல்றாரு, அப்போ ஏதாவது அசம்பாவிதம் யார் பொறுப்பேற்றுக்கிறது, நீங்க பொறுப்பேற்றுப்பீங்களா, இது என்ன ரொம்ப அஜாக்கிரதையா அலட்சியமா இருக்கு அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிறாரு. சார், காவல்துறை இப்போ அதே காவல்துறை வித்த நிபந்தனைகள் சரியாக பின்பற்றி இருந்தா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்குமான்ற கேள்வி வருது இல்லையா? ஒரு நிபந்தனை விதிக்கும் போது அதை எதிர்த்து நீங்க நீதிமன்றம் போறீங்க, அதை சரியா ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு இத்தனை பேர் உயிர் போயிருக்காதுல்ல. அசம்பாவிதமா பல திட்டமிட்ட சரியான்னு வந்து சொல்ல வேண்டிய விசாரணை முடிவில் தான் தெரியும்.
அந்த ஆஸ்பெக்டுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நிர்மல் குமார் வந்து போட்ட பெட்டிஷன் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் தான். ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டது வந்து அவனோட சட்ட உரிமை. யாருமே வந்து ஆமாம் நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம், எங்களால் தான் அந்த கொலை நடந்ததுன்னு யாரும் சொல்ல முடியாது, விபத்து நடந்து யாரும் சொல்ல முடியாது. அவருக்குள்ள சட்ட உரிமை அவர் பயன்படுத்துறாரு. அவருக்கு நீதிமன்றம் வந்து ஜாமீன் வழங்கலைன்னா அவர் உச்ச நீதிமன்றம் போக போறாரு. அவங்களுக்கு வக்கீல் இருக்காங்க, அவங்களுக்கு நான் வக்கீல் கிடையாது. மூணாவது நீங்கள் ஒன்று கேட்டீங்க, முதலமைச்சர் இதில் சரியாக தானே செயல்படுறாருன்னு. ஓகே, அவர் வாதத்துக்கு சரியாக செயல்படுறாருன்னு அர்த்தம். முதலமைச்சரின் நேரடி கண்காணி இருக்கின்ற உள்துறை செயலாளர் எதற்காக பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும்? நீங்கள் போட்ட உங்கள் இன்ஸ்பெக்டரும் உங்கள் சப் இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பியும் ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் தான், எவ்வளோ பெரிய 302 இருந்தால் கூட அவர் தான் வந்து எஃப்ஐஆர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களுக்கு கீழே வந்து இருக்க அத்தனை அதிகாரிகளுக்கும் நீங்கள் ஒரு செய்தியை அனுப்புறீங்க, அமுதா அவங்க பேரில் பெருமதிப்பு இருக்குது எனக்கு, ஒரு நேர்மையான அதிகாரின்னு சொல்லி. நீங்கள் வந்து தப்பே பண்ணலை, இப்படி தான் நடந்தான்னு சொன்னால் அப்புறம் உங்களோட இன்ஸ்பெக்டர் எப்படி சார் உங்கள் விருப்பத்துக்கு மாறாக பண்ண முடியும்? எப்படி எவிடன்ஸ் தர முடியும்? அருணா ஜெகதீசன் கமிஷனே எதுக்கு எதிர்க்கிறாங்க? ஒன்று, அருணா ஜெகதீசன் ஏற்கனவே வந்து இந்த ஆக்ட் 14 சொல்லுவாங்க, ஆமாம், குண்டர்கள் தடுப்பு சட்ட ஆலோசனை கழக உறுப்பினராக போன மாதம் தான் வந்து தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்டவர். அங்கே அவருக்கு வந்து அத்தனை சலுகைகளையும் அரசு பணத்தில் அனுபவிக்கிறாரு. அதுக்கு அந்த அவர் நியமித்த பிறகு வந்து அவர் முதலமைச்சரை போய் பார்த்தாரு. அப்படிப்பட்டவர் வந்து இது வரைக்கும் ஒரு விசாரணை கமிஷன் போட்டால் அதில் செக்ஷன் 3(1) ஆஃப் தி கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்டில் ஒரு ஜிஓ வரணும். அந்த ஜிஓ வந்த அப்புறம் தான் அந்த வந்து கமிஷன் வந்து சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்ட ஒரு கமிஷனாக கருதப்படும். அதை வந்து அது கூட கிடையாது. நேராக வந்து அவங்க அருணா ஜெகதீஷில் அங்கே போகிறாங்க. எனக்கு என்னென்னா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதையாக இருக்குது. உடனே முதலமைச்சர் நேற்று கேட்குறாரு வந்து RSS கூட்டம் வந்து காமராஜரை கொலை பண்ண முயற்சி பண்ண கூட்டம்னு. மதுரையில் இந்திரா காந்தியை கொலை பண்ண கூட்டம் யாருன்றது காங்கிரஸ்காரன் ஒவ்வொரு மனசுலையும் மாறாத வலுவாக இருக்கிறது. அதனால் வந்து முதலமைச்சரும் அவர் அதிகாரிகளும் வந்து புலனாய்வு அதிகாரிகள் தங்களுடைய சுயமாக அவங்களை வேலை செய்ய விடணும். மக்களுக்கு உண்மை தெரியணும். விஜய் தப்பு பண்ணி தான் தூக்கில போடுங்க சார், நாங்கள் ஏன் சார் கேட்குறோம்?